மாற்றிட்டேன், அலோவ் பண்ணல. சரி, அந்த அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஜியை மட்டும் கால் எடுத்து பண்ணிக்கலாம்ப்பா கிராண்டட்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போதே தடங்கள் இல்லை, இது தடங்கள்னு சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் ஒன்று நாள் இதை ட்ரை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு டிப்போ மேனேஜர்கிட்ட நான் பேசினேன், அவர் ஒரு ரெகக்னேஷன் பண்ணார், சூப்பர் தம்பி இதை பண்ணுங்க, பட் நமக்கும் மேலே ஒரு பெரிய அதிகாரி இருக்காங்க, அவங்கக்கிட்ட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான காலைல மணி ஒரு 10:30 ஆச்சு. எங்கே இருக்கோன்னா கண்டுபிடிக்க முடியுதா? எஸ், நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம 2 மணி நேரத்தில் பழனி ரீச் பண்ணியிருப்போம். அண்ட் மறுபடியும் இங்கிருந்து ஒரு சூப்பரான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பழனியிலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் தங்க ரதத்தில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் இந்த ரூட்டில் அந்த பஸ்ஸில் யாருமே ட்ரை பண்ணல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ப்ரௌடாகவே சொல்ல போகிறாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு ஃபேமஸான பஸ்ஸுங்க. நம்ம பழனியில இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் கனெக்ட் பண்ற ஒன் அண்ட் ஒன்லி பஸ்ஸுங்க. நம்ம பஸ் பாத்தீங்கன்னா மதுரை கார்பரேஷன் பழனி டிப்போங்க. பழனி டிப்போல இது வரைக்கும் எந்த பஸ்ஸஸும் கவர் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். பெர்மிஷன் தருவாங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல. ஆன் ஸ்பாட்ல வந்திருக்கேன். 10:30 ஆச்சு. 11:55 இங்கிருந்து கிளம்புங்க. அப்போ பஸ் வரட்டும், உள்ள எக்ஸ்டீரியர் கேட்டு பெர்மிஷன்லாம் கேட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருக்கேன், நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கேன். அவ்வளோ சூப்பரா இருக்குங்க பஸ்ஸு. இது வந்து ஒரு ஸ்பெஷலுக்கு விட்டுருந்தாங்க இனாகிரேஷன் அப்ப. இதுவும் இன்னொரு பஸ்ஸஸும் விட்டுருந்தாங்க திருவண்ணாமலைக்கு ஸ்பெஷல். ஸோ இப்போ வந்து கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கு. பாப்போம் பஸ் வரட்டும், அப்புறம் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணலாங்க. வெயில் பட்டையே கிளப்புதுங்க மக்களே. இங்கே பார்த்தீங்களா, நம்ம பழனி, மதுரை, திருச்செந்தூர். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம வேடசந்தூர் டிப்போவில் சேர்ந்த பஸ்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தாங்க ஆச்சு வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணி. மாதம் இருக்குது பார்த்தீங்களா. நான் உள்ளே போய் பெர்மிஷன் கேட்டேன், நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்ட்டு. தம்பி எடுத்துக்கலாம்ப்பா, நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும், நம்ம வீடியோ பார்த்தேன், நாகர்கோவில் வேடசந்தூர் வீடியோ அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சுங்க. பார்ப்போன்னா நம்ம வண்டி வரலைங்க, வரட்டும், அப்புறம் நம்ம வண்டியிலே பெர்மிஷன் கேட்டு எடுப்போங்க. மக்களே, நம்ம நொய்யல் ஜெட்டுங்க. நான் இவ்வளோ நாளாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா தாராபுரம் ரூட்டில் ஓடுதுன்னு நினச்சேங்க. பட் இன்றைக்கி ஃபைனலாக தெரிஞ்சிருச்சுங்க, நம்ம கோயம்புத்தூர் தூத்துக்குடி தாங்க ஓடுது. நிறையா பேர் என்கிட்டே கேட்டிருந்தாங்க டைமிங் எல்லாம். ஸோ ப்ரோஸ் பார்த்துக்கோங்க, நம்ம உக்கடத்துலேருந்து தான் கிளம்புது வண்டி. 868C, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி, நொய்யல் ஜெட். மாசு ப்ரோ. எஸ், ஃபைனலாக நம்ம தங்க ரதம் வந்துருச்சுங்க. இவரே தாங்க. மாசாக இருக்குது பார்த்தீங்களா. வாவ், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எஸ், ஃபைனலாக நம்ம பஸ்ஸு வந்துருச்சுங்க. பஸ்ஸில் ஒன்றும் பெர்மிஷன்லாம் கேட்கல. டிரைவர்னா கண்டக்டர்லாம் தண்ணி பிடிக்க போயிருக்காங்க. ஸோ பெர்மிஷன்லாம் கேட்டு மரம் எடுக்க போகிறோம். பெர்மிஷன் கேட்டு வண்டியில் பழனியிலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் ஒரு எண்ட் ஜேர்னி கவர் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? எஸ், நீங்கள் டிக்கெட் ரேட் பார்த்துருப்பீங்க. 145 ரூபாய்க்கு தான் எடுத்திருந்தேன். என்னடா பழனிலேருந்து திருவண்ணாமலைக்கு 145 நிறையா பேர் எதிர்பார்ப்பீங்க. எஸ், நம்ம ஃபுல் ஸ்டெக்ஸ் கவர் பண்ணல. ஆக்சுவலி இது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா, நான் வந்து பெர்மிஷன்லாம் கேட்டேன், டிரைவரானா கண்டக்டர்னா. அண்ட் டிஎம் சார் இருந்தார் நம்ம பழனியில், அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தோம். அவர் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க, இதை தொடர்ந்து பண்ணணும்,
பட் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு மேலதிகாரி இருப்பாங்களே ஜிஎம்முக்கு நம்ம கால் பண்ணி பார்த்தோம், பட் ஜிஎம் வந்து கால் எடுக்கல. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து கட் பண்ண போறாங்க. ஸோ அதனால தான் சரி இது வரைக்கும் வந்தாச்சு, எடுக்காம போனா நமக்கும் ஒரு மனசு சங்கட்டமா இருக்கும், என்ன பண்றது. பட் அவர் வந்து கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்தாங்க. ஸோ நீங்க ஒரு டைம் கால் பண்ணிட்டு வாங்க, ஒரு டைம் பண்றேன். கண்டிப்பா இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் நல்லதுதான். அதாவது இந்த பஸ் இந்த சர்வீஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் சர்வீஸா விட்டுருந்தாங்க, வந்து ரெகுலரா மாத்திட்டாங்க. நம்ம பழனி டிப்போல இருந்தா ஓடுதுங்க. ஸோ நீங்க இன்னொரு நாள் வாங்க, கண்டிப்பா ஒரு நாள் முன்னாடி சொல்லுங்க, நான் பெர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம திருச்சி வரைக்கும் தாங்க போக போறோம். என் கவர் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன், பட் வந்து சொதப்பிருச்சு. பரவாயில்ல, இன்னொரு டைம் நான் இன்னொரு நாள் ஒரு சூப்பரா விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? திருச்சி வரைக்கும் பாருங்க. சரிங்களா? பள்ளி கள்ளக்குறிச்சி அப்படிலாம் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காரு. வாரத்தில் சண்டை சென்னைக்கு இந்த கிழமை ஒரு தூக்கி வந்து எடுத்து வருவாங்க. அன்னைக்கு முதல் கூட அவங்க 10 வருஷம் லாஸ்ட் நைட் பேச முடிய மாட்டேன். செட்டப் ஷார்ப்பாக 12:30 நம்ம ஒட்டன்சத்திரம் வந்தாச்சுங்க. எஸ், மீண்டும் நம்ம ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. எஸ் மக்களே, இந்த ரைட் சைடு போனோம்னா நம்ம தேனி, குமுளி, கம்பம், பத்தலகுண்டு அதெல்லாம் ரீச் பண்ணலாங்க. இந்த டைவர்ஷனுங்க செம்பட்டி. சில பஸ்ஸஸ் எல்லாம் செம்பட்டி போய் மதுரை ரீச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் அப்படி தான் போகணும். 20 ரூபாய்க்கு கிடையாது. நம்ம கிழமைக்கு வந்து சனிக்கிழமை, திங்கக்கிழமை 2, வியாழக்கிழமை ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு. சனியாயிரம் எஸ், இந்த சர்வீஸும் ட்ரை பண்ணுங்கள். மேட்டுப்பாளையம் பொன்னமராவதி ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. செங்கோட்டை பழனி. எஸ், திண்டுக்கல் பைபாஸ் கரெக்டாக 1:05 வந்திருக்கோங்க. உள்ளே எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போங்க. ஆண்டி வீட்டில் போக
ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போதே தடங்கள் இல்லை, இது தடங்கள்னு சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் ஒன்று நாள் இதை ட்ரை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு டிப்போ மேனேஜர்கிட்ட நான் பேசினேன், அவர் ஒரு ரெகக்னேஷன் பண்ணார், சூப்பர் தம்பி இதை பண்ணுங்க, பட் நமக்கும் மேலே ஒரு பெரிய அதிகாரி இருக்காங்க, அவங்கக்கிட்ட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு புது அறிமுகம், அது நல்ல விஷயமா எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், திருச்சி வரைக்கும் போவோம், அவ்வளோதாங்க. TN 57 N 2617ங்க. பழனி, திண்டுக்கல், திருச்சி, திருவண்ணாமலை, திருச்சி திண்டுக்கல் 1 to 1 தங்க ரதம். எஸ், இங்கே திண்டுக்கல் எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா 1:35க்கு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஆகட்டும், ரூட் ஆகட்டும் நமக்கு புதுசுங்க. திண்டுக்கல் டு திருச்சி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்காக நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுங்க. ஃபுல்லாமே பைபாஸ் கேட்டகரி தான். திருச்சிக்கு இங்கேருந்து கரெக்டாக 100 கிலோமீட்டருங்க. 3:30 ஷெடியூல் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்ட்டு. எஸ், அப்படியே எம்டி ரோடாக தாங்க இருக்குது. நான் எதிர்பார்த்தேன் ஆப்போசிட்டாக நிறைய பஸ்ஸஸ் வரும்ன்ட்டு, பட் எம்டி ரோடாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் சீனிஸை அப்படியே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் சார்ஜ் போட்டு அப்புறம் திருச்சி பக்கத்தில் வரும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. 3:20க்கு திருச்சி சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். போயிட்டு வந்து அப்படியே கணக்கு 11 ஒரு மாதிரி இருக்கு. நீட்டாக போட்டு காலையில் எழுதி ஒரு ஜிபி 1000 ரூபா எடுத்து போயிடுது. எஸ் மக்களே, இங்கேருந்து சென்னைக்கு 343 கிலோமீட்டருங்க. விழுப்புரத்துக்கு 175, பெரம்பலூருக்கு 69ங்க. எஸ் மக்களே, வந்தாச்சு. திருச்சி ஷார்ப்பாக 3:05க்கெல்லாம் வந்துட்டாங்க.
3:20 தான் ஷெடியூல் வராது, ஆனால் அவ்வளோ ஸ்பீக்கராக வந்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க மட்டும் நம்ம வண்டி. எஸ், ஃபைனலாக ஒரு இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, பாதி காதல் தந்த பின்னே, அந்த மாதிரி தான் மீதியும் வேண்டும். ஏன் திருச்சியோட நிப்பாட்டிட்டேன், அலோவ் பண்ணல. சரி, அந்த அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஜியை மட்டும் கால் எடுத்து பண்ணிக்கலாம்ப்பா கிராண்டட்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். சே, ஒன்றாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நீ கிளம்புற டைமுக்கு ஒரு நாள் சொல்லுப்பா, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பழனி டு திருச்சி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபுல்ஃபில்லாத வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை மீட் பண்ணலாம். டாடா. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பை.